இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்டான சாக்லேட் கேக் தான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து என்ன ஒரு பேசிக் கேக் தான். எப்படி நம்ம வெனிலா கேக் வந்து என்ன ஒரு பேசிக் கேக் செஞ்சோமோ ஸோ அது மாதிரியே ஒரு சாக்லேட் கேக்கும் வந்து என்ன ஒரு பேசிக் சாக்லேட் கேக் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை வந்து என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க, எதுவும் டவுட் இருந்ததுன்னா. ஸோ அதில் வந்து என்ன வெனிலா கேக் அண்ட் பனானா கேக் எல்லாமே வந்து என்ன உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ஒரே ஒரு எக்கை வந்து என்ன நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டை வந்து என்னென்னா நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ அந்த முட்டையை நல்லா நம்ம வந்து என்ன ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா வந்து என்ன பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து என்ன நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு அரை கப் ஆயில் வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது சன்ஃப்ளவர் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் தான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இதிலையே ஒரு அரை கப் அளவுக்கு பாலும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இதிலையே பொடிச்ச பொடிச்ச சர்க்கரையை வந்து என்ன ஒரு கப் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து என்னென்னா உங்களுக்கு சர்க்கரையை திரிச்சதுக்கப்புறம் ஒரு கப் வந்து என்ன அளந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் வந்து என்ன உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் ஆட் பண்ணுற எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து என்ன உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வந்து என்ன நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு விஸ்க் வச்சு வந்து என்ன நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேட்டர் இப்படி தான் இருக்கும். இதுக்கடுத்து இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.25 கப் அளவுக்கு மைதா வந்து என்னென்னா ஒரு சல்லடையில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1.25 கப் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து என்ன நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து 1/4 கப்பு, அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் சால்ட் 3 ஆட் பண்ணோம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1/4 டீஸ்பூன் சால்ட் இவ்வளவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உள்ள. இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து என்ன அப்படியே நம்ம அந்த பேட்டரில் வந்து என்ன சலிச்சிடலாம். சலிச்சு ஆட் பண்ணிங்கன்னா அதில் எதுவும் தட்டி போய் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து என்ன வந்துடும் நமக்கு. எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம வந்து என்ன இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். எப்போவும் சொன்ன மாதிரி தான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னால் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கட் வந்து கொடுக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கட் வந்து என்ன கொடுக்கணும். இது மாதிரி இந்த பேட்டரை வந்து என்ன மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் மட்டுமே நமக்கு போதுமானது. ஸோ இது மாதிரி வந்து என்ன கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேட்டர் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு வெந்நீர் வந்து என்ன நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொதித்த தண்ணியாகவும் அது இருக்கணுங்கிறத அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஓரளவுக்கு ஆனால் சூடாக வந்து என்ன இருக்கணும். சூடான தண்ணி வந்து என்ன ஒரு அரை கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து என்ன நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டர் வந்து என்ன நமக்கு நல்ல கொஞ்சம் வாட்டரியாக தான் வந்து என்ன இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ரொம்பவே சாஃப்டாக வந்து என்ன உங்களுக்கு இது வந்து என்ன வரும். கண்டிப்பாக இது வந்து என்ன நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டான ஒரு கேக்காக வந்து என்ன நமக்கு கிடைக்கும். நம்மளோட பேட்டர் வந்து என்ன ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு ரெடியானால் போதும். இப்போ இன்னொரு பேனில் நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் நான் பட்டர் வச்சு அடியில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு பேட்ச்மெண்ட் பேப்பர் வந்து என்ன போட்டிருக்கேன். இப்போ அதில் நம்மளோட பேட்டரை வந்து என்ன உள்ளே வந்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்மளோட பேக்கிங் ட்ரேக்கு பாதி அளவுக்கு தான் நம்மளோட கேக் பேட்டர் வந்து இருக்கணும். நான் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸோ அதை வந்து தனியாக பேக் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து என்ன அப்படியே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி வந்து என்ன நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து என்ன வெளியில் வந்துடும்.
இப்போ இதை நம்ம அவனில் வந்து என்ன வச்சிடலாம். அவனை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் 180 டிகிரியில் பேக்கிங் மோடில் 50 நிமிஷம் வந்து என்ன வச்சுருக்கிறேன். இது ஃபுல்லாக பேக் ஆகி முடியட்டும். உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் பேக் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து என்ன பேக் ஆகிடுச்சு. இப்போ நான் குத்தி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு கிளியராக வந்து என்ன வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து என்ன பேக் ஆகிறதுக்கு 1.25 மணி நேரம் வந்து என்ன எடுத்துக்கிச்சு இது. ஸோ ஒவ்வொருத்தரோட அவன் பொறுத்து அது வந்து என்ன உங்களுக்கு மாறுபடும். மேலே உள்ள அந்த கிராக் வந்து உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் உள்ளே உள்ள அந்த பேட்ச்மெண்ட் பேப்பரை எடுக்கிறேன். எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக வந்து என்ன நமக்கு கேக் வந்து என்ன ரெடி ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். மேலே உள்ள அந்த கிராக் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. மற்றபடி கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பான்ச்சியாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்களா நான் அமுக்கும் போதே எந்த அளவுக்கு அமுங்குதுங்கிறத பாருங்கள். ரொம்பவே சாஃப்டான ஒரு கேக் வந்து என்ன நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இது இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணுறப்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து என்ன கட் பண்ண வரும். நான் ஒரு ஹேண்டால் தான் கட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக வந்து என்ன உள்ளே கட் ஆகுது. அவ்வளோ சாஃப்டாக வந்து என்ன அந்த கேக் வந்து இருக்கும். பார்த்தீங்கள்ல எல்லாமே வந்து என்ன நல்ல ஹோலாக ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்குது. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், நம்மளோட கேக் வந்து என்னென்னா சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பேஸாக வச்சுட்டு நீங்கள் எது வேணாலும் வந்து என்ன நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ஒரு சாக்லேட் கேக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து என்ன நீங்கள் பேஸாக வச்சுட்டு ஒரு பர்த்டே கேக் கூட நீங்கள் வந்து என்ன செய்யலாம். இதுக்கு மேலே ஃப்ராஸ்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன ஒரு கேக் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அது மாதிரியான ஃப்ராஸ்டிங் வச்சு செய்கிற கேக்ஸ் எல்லாமே வந்து என்ன என்னோட ஃபர்தர் வீடியோஸில் நான் வந்து என்ன அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக் கேக் எல்லாமே முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேக்ஸ் எல்லாமே வந்து என்ன உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக இது வந்து என்ன நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதே மாதிரியான ஒரு நியூ ரெசிபியோட நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.